இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இந்த நாளிலே இந்த இறைக்கரம் சேனல் வழியாக உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் இந்த புதிய ஆண்டின் முதல் நாளானது அன்னையாம் திரு அவை சிறப்பாக தியானிக்க அழைக்கக்கூடியது என்னவென்றால், இறைவனின் தாய் புனித கன்னிமரியாள் என்ற ஒரு மைய சிந்தனையோடு அழைக்கப்படுகிறது. இன்றைய நாளிலே 3 நிகழ்வுகளை நாம் கொண்டாட வேண்டும். முதல் இது இறைவனின் தாய் புனித கன்னிமரியாள் என்பதை நாம் அன்போடு கொண்டாட வேண்டும். இரண்டாவது, இன்று புதிய ஆண்டின் தொடக்கம். மூன்றாவது, இன்று உலக அமைதியின் தினம் என்று நமது முப்பெரும் விழாவை கொண்டாட அழைக்கப்படுகிறோம். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, கடவுளின் தாயாக ஏன் அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ள அன்று மறுத்ததனால் தான் அந்த பெயர் வந்தது. எப்படி என்றால், 431ஆம் ஆண்டிலே எபேசு சங்கம் அனைத்து ஆயருடைய கூடுகை இங்கு நடக்கிறது. ஏன் கூடுகிறது என்றால், மரியாள் இறைவனுடைய தாய் அல்ல, மனிதராகி இயேசுடைய தாய் மட்டும்தான். இறைவன் எப்படி ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் வந்து பிறக்க முடியும் என்ற ஒரு தப்பறை கொள்கைகள் பரப்பப்பட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு ஆயரும் அவரோடு சேர்ந்த சிறு குருமார்களும் மக்கள் மத்தியிலே இவ்வாறு ஒரு தப்பறை கொள்கைகளை பரப்பியதனால் மக்களுடைய நம்பிக்கையில் சில குழப்பங்களும் தளர்வுகளும் ஏற்பட ஆரம்பித்ததனால் அந்த எபேசு சங்கமானது 431ஆம் ஆண்டிலே கூடுகிறது. அப்படி கூடும்போது அந்த இடத்திலே அவர்கள் அந்த சங்கத்தில் எடுக்கக்கூடிய முடிவு என்னவென்றால், மரியாள் இறைவனின் தாய் என்பதை அவர்கள் அன்றையிலிருந்து பிரகடனம் செய்ய முடிவெடுத்தார்கள். எனவே அதை அவர்கள் சொல்லி அல்ல, நாம் திருவுலியத்துடைய பின்னணியில் ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். தொடக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா, தொடக்க நூல் 3:15 எடுத்து வாசித்து பாருங்களே. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆண்டவர் அப்பொழுதே அன்னை மரியாளை தேர்ந்து கொண்டார். அப்ப உன் வித்து அப்படி என்றால் அவள் வித்து என்றால், உன் வித்து தீவினை கொடுத்தது, அவள் வித்து தூய்மையை கொடுக்கிறது, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது. அது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அப்பொழுதே அவர் சொல்லியிருக்கிறார். அப்பெண் உனக்கும் பெண்ணுக்கும் என்றால் அந்த பெண் யார்? அன்னை மரியாள் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் மூலமாகத்தான் நமக்கு விடுதலை கிடைத்தது என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்த கட்டமாக அன்னை மரியாளை பற்றிய 4 நம்பிக்கை கோட்பாடுகள் உண்டு. 1, இறைவனின் தாய் புனித கன்னிமரியாள். 2வது, முப்பொழுதும் கன்னியாக இருக்கக்கூடியவர் அன்னை மரியாள். 3வது, அமல உட்பவி அன்னை மரியாள். 4வது, உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணுலகம் எடுத்துக் கொள்ளப்பட்டவர் அன்னை மரியாள் என்பதை நாம் தியானிக்க வேண்டும். இன்றைய நாளிலே இறைவனின் தாய் புனித கன்னிமரியாள் என்ற ஒரு மைய சிந்தனையில் நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொதுவாக திருக்குறள்ல பார்த்தீங்க அப்படின்னா 241வது குறள் அழகா சொல்லுவான். அருள் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல அப்படின்னு சொல்லிட்டு 241வது குறள் அழகாக திருவள்ளுவர் சொல்வார். அதாவது இந்த உலகத்தில் மனிதர்கள் அருள் செல்வத்தை விட பொருள் செல்வத்தை தான் அதிகம் விரும்புகிறார்கள். ஆனால் அருள் செல்வத்தை யார் விரும்பினார் என்றால் அன்னை மரியாள் விரும்பினார். அதற்கான பதில்தான் வானதூதர் அழகாக சொல்லுவார். அருள் நிறைந்த மரியே, அருள் செல்வம் நிறைந்த மரியே என்று சொல்வார். அன்னை மரியாவிடம் பொருள் இல்லை. இன்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் பொருள் அதிகமாக சேர்க்க சேர்க்க நமக்கு அனைத்து வசதிகளும் அருளும் கிடைக்கும் என்று. கிடைக்காது. அன்னை மரியாள் ஒரு ஏழை பெண்மணி தான். அது எங்கு பார்க்கிறோம்? இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்க போது 2 புறா குஞ்சுகள் மட்டும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு. எங்கு சென்றாலும் ஒரு விடுதியில் இடம் கிடைக்காம ஒரு மாட்டுத் தொழுவத்தில் கூட அந்த பெண்மணி இறங்கினார். பார்த்தீங்களா? அந்த இடத்துல கூட இறங்கி ஆண்டவரை பெற்றெடுத்தார். பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட ஒரு ஏழ்மை, தாழ்ச்சி என்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அன்னை மரியாவை ஒரு இறைவனுடைய தாயாக நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்றால், நம்ம ஊர்ல பார்த்துருக்குறோம், யாராவது ஒருவருடைய மகன் டாக்டராவோ வக்கீலாவோ இல்லை இன்ஜினியராவோ இல்லை பெரிய ஒரு பதவியிலேயோ வந்திருந்தாங்க அப்படின்னா, உடனே என் புள்ள டாக்டர், என் புள்ள கலெக்டர், என் புள்ள அப்படி, என் புள்ள அப்படின்னு சொல்லி பெருமையோடு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆண்டவனுடைய தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து சொல்லுகிறார். அன்னை மரியாள் அங்க போய் பெருமை பாராட்டி கொள்ளவில்லை. சித்தி, அண்ணா எலிசபெத் அம்மா, நான் இறைவனுடைய தாய், எனக்கு நீ பணிவிடை செய்யும் போய் சொல்லல. அங்கேயும் போய் தாழ்ச்சி, ஒரு இறைவனுடைய தாய் தாழ்ச்சியோடு இருந்து எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சி, அது தாழ்ச்சி என்று நாம் வெறுமனே சொல்வதை விட அருட்செல்வம், அருள் செல்வத்தோடு இணைந்து இருந்ததனால்
அவர் ஆண்டவரை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். எனவே இன்று நம் குடும்பத்திலும் நம்முடைய பிள்ளைகளிலும் எப்படிப்பட்ட செல்வத்தை சேர்க்க நாம் முண்டி அடித்து கொண்டு அவர்களுக்கு புகுத்துகிறோம் என்பதை பார்க்க வேண்டும். பொருள் செல்வம் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் அந்த பொருள் செல்வத்தை எப்படி ஈட்டுவது, அதை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பது ஆன்மீகத்தின் மூலமாக, அருள் செல்வம் மூலமாகத்தான் அது நடக்கும். இல்லை என்றால் நீங்க நம்ம பார்த்துருப்போம், ஒரு சிலர் நல்லா சம்பாரிச்சு டாப்ல போவாங்க, மேல போய் உச்சியில் உட்கார்ந்துருப்பாங்க, திடீர்னு கீழே விழுவாங்க, அப்புறம் எந்திரிக்கவே மாட்டாங்க. அந்த அளவிற்கு அவங்களுக்கு ஒரு கொடுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும். அப்படிப்பட்டதல்ல. அப்ப எனக்கு என்ன செல்வம் முக்கியம் என்றால் அருள் செல்வம். ஒரு அன்னை மரியாள் இறைவனுடைய தாயாக மாறுவதற்கு அருள் செல்வம் இருந்தது. அருள் முழுமையாக பெற்றிருந்தார் அன்னை மரியாள். இறைமகன் இயேசுவாக இருந்தாலும் சரி, அவர் மனிதராக இருந்தாலும் சரி, இறைவனை பெற்றெடுத்தவர் அன்னை மரியாதான் என்பதை நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியது என்ன? நம்ம இன்னைக்கு ஆலயத்திற்கு வரும்போது அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் பாட்டை எடுத்தோம்னா எல்லாருமே பாடுவோம். கையில புத்தகம் இருக்காது, எல்லாருமே பாடுவோம். இன்பம் பொங்கும்னா அழியே நீலே அப்படின்னு தொடங்கணும்னா எல்லாரும் பாடுவோம். பாட்டு புத்தகத்தை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாம் கோவிலுக்கு அன்றாட வந்து அந்த பாடலை கேட்டு 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 மீண்டும் மீண்டும் அந்த மனதுக்குள் ஓடி அதை மனனம் செய்து விட்டோம். இன்று நம்முடைய பிள்ளைகளை என்ன சொல்லுகிறோம்? நான் போய் கோயிலுக்கு வேண்டி நீ வீட்டில் உட்காந்து படி, அப்போ உனக்கு பொருள் செல்வம் தான் முக்கியம், நான் அருள் செல்வத்தை நான் பார்த்துக்கிறேன். என்னதான் தாயும் பிள்ளையுமாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு வேறுதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அந்த பிள்ளைகளை நாம் என்று ஆலயத்திற்கு அழைத்து வராமல் வீட்டில் தூங்கு, பாடங்களை படி, டியூஷன் போ, அங்கே போ, இங்கே போ நம்ம சொல்ல 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 அது பொருள் செல்வத்தில் தான் கவனம் செலுத்துமே ஒழிய அருள் செல்வத்தை நாம் தான் அவர்களிடமிருந்து பிடுங்கி எறிகிறோம் என்பது பொருள்படுகிறது. என அன்பிற்கினிய உறவுகளே, ஆலயத்திற்கு வந்தார்கள் என்றால் அந்த பாடல்கள், ஜெபங்கள், அதை சொல்ல சொல்ல மனனம் செய்ய செய்ய மனப்பாட சக்தி கூடும். அப்படி கூடினது என்றால் நாளைக்கு ஒரு பாட புத்தகத்தை எடுத்து ஒரு முறை அவர்கள் வாசித்தால் கூட அவர்களுக்கு எளிதாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் ஆண்டவர் கொடுப்பார். எனவே பொருள் செல்வத்தை எப்படி அருள் செல்வமாக மாற்றுவது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த அகில உலகத்தையும் படைத்த ஆண்டவனை தன் அருள் செல்வத்தினால் கவர்ந்தவர் தான் அன்னை மரியாள். அதனால்தான் அவர் ஆண்டவருடைய தாயாக இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம்? இந்த புதிய ஆண்டு சொன்னது போலதான் எண்கள் மாறிடுச்சு, 2025 மாறிடுச்சு. ஆனா இன்னும் என் எண்ணங்கள் மாறலை அப்படின்னா நான் இன்னும் 2025 வரல, நான் 2024 தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது பொருள். அதை நாம் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், யார் மூலமாவது ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், அதை அப்படி கொஞ்சம் பார்ப்போம். ஆனா அதையே பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்பதனால் நமக்கு நிம்மதி கிடைக்க போவது அல்ல. இப்ப நான் 2025 அடி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த ஆண்டு எனக்கு என்ன சொல்ல போகிறது, நான் இந்த ஆண்டில் என்ன பண்ண போகிறேன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆண்டில் நான் என்ன முயற்சி எடுக்க போகிறேன், இந்த முயற்சி எனக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமைத்து கொடுக்க போகிறது என்பதை நாம் தான் திட்டமிட்டு செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பிற சபையை சார்ந்தவர்கள் கூட, அதாவது 14ஆம் நூற்றாண்டில் மார்ட்டின் லூத்தர் கிங், அவர் அருள் பணியாளர், அவர் சென்ற பிறகுதான் லூத்தரன் சபையை துவங்கினார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா அன்னை மரியாளை பற்றி அழகாக சொல்லி இருப்பார். அகஸ்தினார் சொன்ன ஒரு வரியை அகஸ்தினார் என்ன சொல்லுவார்னா, என் அங்கம் முழுவதும் நாவுகளாக மாறினாலும் அன்னையே உன் புகழை எடுத்துரைக்க என் நாவுகள் பத்தாது, உறுப்புகள் பத்தாதுன்னு சொல்லுவார். ஆனா அதை விட ஒரு படி மேலே ஏறி போய் மார்ட்டின் லூத்தர் கிங் அழகாக சொல்லுவார், இந்த அகில உலகமே நாவுகளாக மாறினாலும் அன்னை மரியாளினுடைய புகழுரை எடுத்துரைக்க நாவு பத்தாது, உறுப்புகள் பத்தாது அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவிற்கு அன்னையினுடைய நாமம் உயர்ந்தது. அன்னை மரியாளுடைய பெயரை சொல்லுவதற்கு கூட இன்னைக்கு எனக்கு தகுதி இல்லை, உங்களுக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் அருள் நிறைந்தவர். அப்படி அருள் நிறைந்தவுடைய பெயரை நான் சொல்லுவதற்கு எனக்கு மனம் எப்படி வருகிறது என்று நான் பார்க்க வேண்டும். ஒரு குற்ற உணர்ச்சி நமக்குள்ளே இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஒரு கன்னியினுடைய பெயரை, ஒரு இறைவனின் தாயினுடைய பெயரை சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்குதா இல்லையா நம்மை பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இருப்பினும் நாம் அழைக்காமலே, நாம் கேட்காமலே நமக்காக பரிந்து பேசி கொண்டிருப்பவர் அன்னை மரியா, இறைவனுடைய தாய் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம வேளாங்கண்ணிக்கு நடந்து பாத யாத்திரையா போறோம், படிப்பட்டிக்கு போறோம், எங்கெங்கெல்லாம் ஆலயங்கள் இருக்கிறதோ அன்னை மரியாதை நோக்கி படையெடுக்கக்கூடிய அநேக அன்பு பிள்ளைகள் இருக்கிறாங்க. நடந்து போகும்போதே அந்த காணாவூர் திருமணத்துல சொல்லாமலேயே அவருடைய மனதில் உள்ள குறையும், அங்கு ஏற்பட்ட அந்த நிலையையும் கண்டு தன் மகனிடம் பரிந்து பேசினார். பார்த்தீங்களா? அதே போலதான் அன்னை மரியாள் இன்றும் பரிந்து பேசுகிறார். மகனே, நம்மை நம்பி ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளத்தில் வேதனையோடும் வேண்டுதல்களோடும் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எதையாவது செய்யணும்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேண்டி கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அந்த இறைவனின் தாய் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிசயம் செய்ய முடிந்தும்
ஆனால் அங்கு அன்னை மரியாள் சொல்வதை கேட்டு உடனே அற்புதங்கள் செய்ய முதல் அற்புதத்தை தொடங்குகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறைவனுடைய தாய்தான் அன்னை மரியாள் என்பதை நாம் ஆழமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அப்படிப்பட்ட அந்த அன்னையினுடைய நாமத்தையும் அந்த அன்னையினுடைய பரிந்துரையும் நமக்கும் தேவை. இந்த ஆண்டு முழுவதும் தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசுவார். இந்த ஆண்டும் நமக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக, இந்த ஆண்டு எனக்கு முழுமையான ஒரு ஆண்டாக அமையும் என்ற முழு நம்பிக்கையோடு நாம் அடியெடுத்து வைத்தோம் என்றால் நம்முடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடும் எல்லோரோடும் இந்த உலகத்தோடும் என்னாலும் இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிலருக்கு அன்னை மரியாளுடைய அந்த நிலையை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது. இப்போ பிரிவினை சகோதரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மனுஷி தானே, அவங்க ஒரு மனிதனை தானே பெற்றாங்க, அவங்கள ஏன் நீங்கள் வணங்குறீங்க, அவங்கள ஏன் நீங்கள் போய் பார்க்குறீங்க, அவங்கள்ட்ட ஏன் நீங்கள் மன்றாட சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி அல்ல. இன்னைக்கு எனக்கு மதுரைக்கு போகணும், மதுரைக்கு போகிறதுக்கு வழி தெரியாது, நான் உடனடியாக 2 நிகழ்வுகளை பார்ப்பேன். ஒன்று, யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு பார்ப்பேன், அந்த பகுதி போகிறதுக்கு வழி தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு கேட்கலாம். இரண்டாவது, ஏதாவது ஒரு கரும்பலகையில் எழுதி வச்சிருக்காங்களா, மதுரை இந்த பக்கம் போங்கன்னு எழுதி வச்சிருக்காங்களா, நான் 2 விஷயங்களை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்போ எனக்கு ஒரு இடத்திற்கு போவதற்கு உதவி செய்யக்கூடிய அந்த கரும்பலகை என் தேவை. அந்த இடத்தில் நானும் விண்ணுலகத்திற்கு சேரவும் மகிழ்ச்சியாக வாழவும் இப்படிப்பட்ட புனிதர்கள் எனக்கு தேவை என்பதை நான் ஆழமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, ஒரு ஆராய்ச்சியாளர் புதிய விதமாக ஆராய்ச்சி செய்தார். தவக்காலையை பிடிச்சி அதை உடற்கூறாய்வு செய்து அதனுடைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு தவளையை பிடித்து முதல்ல இருக்கக்கூடிய ஒரு காலை வெட்டுறார். தவளை குதிச்சு அப்படியே நிற்கிது. 2வது காலையும் வெட்டுறாரு, அப்பவும் பின்னாடி 2 காலை வச்சு அப்படியே குதிச்சு நிற்கிது. 3வது காலையும் வெட்டுறாரு, ஒத்த காலில் அப்படியே இப்படி ஆடிட்டு கிடக்கு. 4வது காலையும் வெட்டிட்டாரு, தவளை அப்படியே நிற்கிது. இவர் குதின்னு சொல்றாரு, அது அப்படியே தான் நிற்கிது. அப்போ உடனே அந்த அறிவியலாளர் தன்னுடைய கட்டுரை இவ்வாறு முடிக்கிறார்: இப்பொழுதுதான் எனக்கு உண்மை தெரிகிறது, 4 கால் வெட்டிய பிறகு தவளைக்கு காது கேட்காது என்று எழுதி முடிக்கிறார். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இந்த அன்னை மரியாளை புரிந்து கொள்ளாத மனிதர்களாக இருக்கிறார்கள். 4 காலை வெட்டிய பிறகு தவளை எப்படி குதிக்கும்? தவளைக்கு எப்படி காது கேட்டால் அது எப்படி குதிக்க முடியும்? அப்படி தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சில மனிதர்களை நாம் பார்க்கிறோம். எனவே கத்தோலிக்க திரு அவை என்பது அன்னை மரியாளினால் உருவாக்கப்பட்டது. அன்னை மரியாள் என்ற ஆமேன் என்று சொல்லவில்லை என்றால் இன்று நாம் மீட்பு அடைந்திருக்க மாட்டோம். எனவே அவர்தான் இறைவனுடைய தாய் மட்டுமல்ல, இறைவன் நமக்கு கொடுத்த தாயும் கூட அவர்தான். இதோ உம் மகன், இவரே உம் தாய் என்று நம்மிடம் ஒப்படைத்திருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய் நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த இறைவனின் தாயை எப்படி நாம் கீழ்ப்படுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாள் இன்றும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி, நான் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. கானா ஒரு திருமணத்தில் சொன்ன ஒரே செய்தி, அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள் என்றுதான் சொன்னார். எனவே அன்னை மரியாள் தற்புகழ்ச்சி இல்லாத ஒரு மனிதை, தன் அகம்பாவம் இல்லாதவர், ஒரு ஆணவம் இல்லாதவர், நான் இறைவனுடைய தாய் என்று தன்னை பெருமையாக பாராட்டி கொள்ளவில்லை. செல்லும் இடங்களிலெல்லாம் தாழ்ச்சியாகத்தான் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு அன்னை மரியா தான் நம் இறைவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தாய். அந்த நாளைத்தான் இன்று நாம் தொடங்குகிறோம். இந்த தாய் இந்த ஆண்டு முழுவதும் நமக்காக பரிந்து பேசி நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கிராமங்களையும் நாடுகளையும் பாதுகாப்பாக பரிந்து பேச அவரிடம் நாம் மன்றாடுவோம். இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய ஆசீர்வாதமும் அவர்களுடைய பரிந்துரையும் என்னாலும் நம்மை வழிநடத்தும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து புறப்படுவோம். இந்த ஆண்டில் மகிழ்ச்சியாக நிலைத்திருப்போம். ஆமென்.